ஹஸ்பண்ட் மிலிட்டரி ஹாலிடேல வீட்டுக்கு வராருன்ட்டு தெரிஞ்ச இந்த ஒய்ஃப் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா உள்ள வரதோ அவங்களோட ஹஸ்பண்ட் கிடையாது. அந்த ஆளு என்னடா ட்ரெஸ் எல்லாம் ஃப்ளோர்ல கிடக்குதுன்னு சுத்தி கித்தி பாக்குறாரு. அவரை பாக்குற இந்த பொண்ணும் ஹஸ்பண்ட் வராருன்ட்டு நேக்கடா இருந்தவங்க டக்குன்னு ஒரு டவல் எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு தவாவை எடுத்து அந்த ஆளு மண்டையில அடிச்சு கீழே தள்ளி விட்டு, யாரா நீ, என்னோட ஹஸ்பண்ட் வர நேரத்துல நீ இங்க என்ன பண்றேன்ட்டு கேக்குறாங்க. சாரி மேடம், நம்ம நாட்டுக்காக போராடும் போது அவர் உயிர் மாஞ்சிட்டாருன்னு சொல்லி அவர் உங்களுக்காக ஒரு ரிங்க கொடுத்தாருன்ட்டு இந்த ஆள் அந்த மோதிரத்தை அவங்க விரல்ல போட்டு விட்டு, நீங்க நார்மல் ஆகுற வரைக்கும் உங்க கூடவே இருக்கணும்னு என்னோட மேஜர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்ல, இவங்க சம கடுப்பாகி நீ யாரான்ட்டு அந்த ஆளை வெளியே தள்ளி விட்டு கதவை பூட்டிக்கிறாங்க. அந்த செய்தியை ஏத்துக்க முடியாதவங்க பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே குப்பையை போடலாம்னு வந்து பார்த்தா அந்த ஆள் எங்கேயும் போகாம வாசல்லே தான் உட்கார்ந்து இருக்காரு. மறுபடியும் இவங்க வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமா குடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆளோ மாடி வழியா வீட்டுக்குள்ள வந்து அவங்களை தூக்கிட்டு போய் ஷவர்ல உட்கார வச்சு அவங்கள மயக்கத்துல இருந்து தெளிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க இயல்புக்கு திரும்புற வரைக்கும் சில நாட்கள் அவங்களோடய தங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்து, நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு, ஹோப் நீங்க நார்மல் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. இவங்க அப்பதான் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்களாவது பத்திரமா இருங்கன்ட்டு அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க.